அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் ஒரு இராணுவ வீரன் ஊருக்கு வெளியே வந்து கொண்டிருந்தான். அங்கே மகான் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வழியிலே கண்டு மக்கள் குடியிருப்பு எங்கே இருக்கிறது என கேட்டான். அதற்கு மகான் அவர்கள் கபர்ஸ்தானத்தை காட்டி அதோ அதுதான் என்று சொன்னார்கள். அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் கபர்ஸ்தானத்தை கேட்கவில்லை, மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை கேட்டேன் என்று கோபத்துடன் சொன்னான். அதுதான் உண்மையிலே மக்கள் குடியிருக்கும் இடம் என திரும்பவும் சொன்னார்கள் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். கோபத்தில் கடுமையாக இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அடித்து விட்டான் அந்த இராணுவ வீரன். பிறகு சில நாட்கள் கழித்து நகரத்துக்குள் இப்ராஹிம் இப்னு அதுகம் அவர்கள் வந்தார்கள். அந்த நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அந்த மகானை உற்சாகத்தோடு வரவேற்றார்கள். இதை பார்த்த அதிர்ச்சியுட்ட அந்த இராணுவ வீரன், நாம் நயப்புடைத்த இந்த மனிதருக்கு இவ்வளவு வரவேற்பா? அப்படி என்றால் இவர் யார் என்று மக்கள் சிலரிடம் கேட்டான். இவர்தான் பல்க் நாட்டின் பேரரசராக இருந்து முடித்துறந்து இறைஞானி இப்ராஹிம் இப்னு அதுகம் என்று சொல்லப்பட்டது. அப்போது அந்த இராணுவ வீரன் வேதனைப்பட்டு வெக்கி தலை குனிந்து இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். நீங்கள் யாரென்று தெரியாமல் தவறு நடந்துவிட்டது. என்னிடம் நீங்கள் உங்களை பற்றி நான் விசாரிக்கும் போது அடிமை என்று நீங்கள் சொன்னீர்களே, அதனால் நடந்த விபரீதம் அல்லவா இது? ஏன் அப்படி சொன்னீர்கள் என்று அந்த இராணுவ வீரன் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து கேட்டான். அதற்கு அந்த மகான், நீ அடிமையா என்று என்னிடம் கேட்டீர்கள். நான் ஆம் என்று சொன்னேன். யாருக்கு அடிமை என்று நீ என்னிடம் கேட்கவில்லை. கேட்டிருந்தால் நான் அல்லாவிற்கு அடிமை என்று சொல்லியிருப்பேன் என்று மகான் கூறினார். என்னை மன்னித்து எனக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என கண்ணீர் மல்க அந்த இராணுவ வீரன் இப்ராஹிம் இப்னு அதுகமிடம் கேட்டான். அதற்கு இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், என்னை அடிக்க தொடங்கிய போதே உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என நான் துவா செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். அவன் உங்களுக்கு அநியாயம் செய்திருக்க அவனுக்காக இப்படி ஒரு பிரார்த்தனையா என்று கேட்டபோது, அவன் மூலமாக எனக்கு